ஐடி விங்குடைய கூட்டத்தில் அவர்களை ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக எல்லா கட்சியுமே தன்னுடைய தொண்டர்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு உற்சாகப்படுத்தி அவங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ காலில் வந்து அவர் பேசியிருக்காரு. ஆனால் என்னென்னா இதெல்லாம் அவருக்கு ஒன்றும் பத்தாது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டீங்கன்னா ஒரு கூட்டம் நடக்குதுன்னா நீங்கள் நேரம் வரணும். குறைந்தபட்சம் அந்த அந்த அரங்கத்துக்குள்ள ஒரு 1000 பேர் இருப்பாங்களா, அந்த 1000 பேர் நீங்கள் பார்த்துட்டு போனால் அவன் 10,000 பேர்கிட்ட பேசுவான் போய். அப்படிங்கும்போது நான் தலைவரை பார்த்துட்டேன், என் தளபதியை பார்த்துட்டேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். எங்கே இருந்தோ வந்திருப்பான், தமிழ்நாட்டிலேருந்து கன்னியாகுமரியில் வந்திருப்பான், கோயம்புத்தூர்லேருந்து வந்திருப்பான், மதுரையிலேருந்து வந்திருப்பான். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்து தன்னை பார்க்கணுங்கிற வர்ற நபர்கள்ட்ட வீடியோ காலில் பேசுகிற கட்சி நிகழ்ச்சி, மன்றம் நிகழ்ச்சி கிடையாது, கட்சி நிகழ்ச்சியில் ஒரு ஐடிவி நடக்கக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டத்தில் தலைவர் வந்து கலந்து கொண்டு அதை வந்து பேசுறது வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் விஜயகாந்த் அவர்களை நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. விஜயகாந்த்னா சென்னையில் அவர் இருந்தார்னா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா வீட்டில் வெளியில் நிற்பார். தமிழ்நாட்டிலேருந்து ஆட்கள் வருவாங்க, தொடர்ந்து அவர் கூட ஃபோட்டோ எடுப்பாங்க.